வணக்கம். வேர்ல்ட் என்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்காவில் ட்ரம்ப் அரசாங்கத்தால் எடுக்கப்படும் கடுமையான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நாடு கடத்தப்படும் இந்தியர்கள் இரண்டாவது தொகுதி இந்தியா சென்றுள்ளது. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களின் இரண்டாவது தொகுதியை வரவேற்பதாக பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சனிக்கிழமை அமிர்தசரஸில் உள்ள குரு ராம்தாஸ் ஜி சர்வதேச விமான நிலையத்திற்கு நேரில் சென்றார். விமான நிலையத்திற்கு வந்த பிறகு மான் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசை குறிவைத்து கருத்துக்களை தெரிவித்தார். கத்தோலிக்க மக்களின் புனித நகரமாக வத்திக்கான் நகரில் நாடு கடத்தப்படும் நோக்கத்திற்காக யாராவது விமானத்தை தர இறக்க அனுமதிக்கப்படுவார்களா என்று கேள்வி எழுப்பினார் அவர். அமிர்தசரஸ் ஒரு புனித நகரம். இதுபோன்ற விமானங்களை இங்கு தரையிறக்க அனுமதிப்பதன் மூலம் இந்திய மத்திய அரசான பாஜக அரசு வேண்டுமென்றே அமிர்தசரஸை களங்கப்படுத்துகிறது என்று மான் கூறினார். ஆனால் இந்திய மத்திய அரசின் அதிகாரிகள் கருத்து தெரிவித்த போது அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படும் இந்தியர்களில் இப்போது பெரிய சதவீதமானவர்கள் பஞ்சாபியர்களாக உள்ளார்கள். அதனால் அமெரிக்க விமானங்களின் தரையிறக்கம் பஞ்சாபில் நடைபெறுகிறது. அடுத்த கட்டங்களில் வேறு மாநிலத்தவர்கள் நாடு கடத்தப்பட்டால் அந்தந்த மாநிலங்களில் விமானங்கள் தரையிறங்க அனுமதிக்கப்படும் என்கிறார்கள். 67 பஞ்சாபியர்கள் உட்பட்ட அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறிய 119 பேர் கொண்ட இரண்டாவது தொகுதி சனிக்கிழமை இரவு சிறப்பு விமானத்தில் அமிர்தசரஸின் ஸ்ரீ குரு ராம்தாஸ் ஜி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்குவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அதாவது விமானத்தில் இருந்தவர்களில் பாதிக்கு மேல் பஞ்சாபியர்கள். அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்களில் மற்றொரு விமானம் இன்று பிப்ரவரி 16ஆம் தேதி இங்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக 104 நாடு கடத்தப்பட்டவர்களுடன் ஒரு அமெரிக்க ராணுவ விமானம் பிப்ரவரி 5ஆம் தேதி அமிர்தசரஸில் தரையிறங்கியது. பஞ்சாபிலிருந்து வந்த 67 குடியேறிகளை தவிர சனிக்கிழமை விமானத்தில் ஹரியானாவை சேர்ந்த 33 பேர், குஜராத்தை சேர்ந்த 8 பேர், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 3 பேர், கோவா, மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்த தலா 2 பேர் மற்றும் இமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த தலா ஒருவர் ஆகியோர் இருப்பார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இது ஒரு கடுமையான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ட்ரம்ப் அரசாங்கத்தால் நாடு கடத்தப்படும் இந்தியர்களின் இரண்டாவது தொகுதியாகும். இந்த நபர்களை நாடு கடத்துவது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைந்தவர்கள் அல்லது விசா காலம் கடந்து தங்கியிருப்பவர்கள் மீது அமெரிக்க குடியேற்ற அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் பெரிய அளவிலான நடவடிக்கையின் ஒரு பகுதி என்று கூறப்பட்டுள்ளது. நாடு கடத்தல்கள் 2 வாரங்களுக்கு ஒரு முறை தொடரும் என்றும் அமெரிக்காவில் இருக்கும் ஆவணமற்ற அனைத்து குடியேறிகளும் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பும் வரை வாரங்களில் இதுபோன்ற விமானங்கள் இந்தியர்களை அழைத்து வரும் என்றும் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்திய அரசாங்கம் ராஜதந்திர வழிகள் மூலம் இதுபோன்ற நாடு கடத்தல்களால் பாதிக்கப்பட்ட அதன் நாட்டினரை திருப்பி அனுப்புவதில் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறது என இந்திய மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த செயல்முறை பல குடும்பங்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது உண்மைதான். இருந்த போதிலும் நாடு கடத்தல்கள் சட்டவிரோத குடியேற்றத்தை நிவர்த்தி செய்வதற்கான தொடர்ச்சியான முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்றும் நாடு திரும்பியவர்கள் வீடு திரும்ப விரும்புவதற்கு வசதி செய்யப்படும் என்றும் பஞ்சாப் மாநில அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். அமெரிக்காவும் இந்தியாவும் தங்கள் சட்டங்கள் நிலைநிறுத்தப்படுவதை உறுதி செய்து குடியேற்ற சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகின்றன என்று இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்த பின்னர் இந்த நாடு கடத்தல் நடவடிக்கை நடந்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை வெள்ளை மாளிகையில் ட்ரம்புடன் ஒரு கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் பிரதமர் மோடி சட்டவிரோதமாக வேறொரு நாட்டுக்குள் நுழைந்து வசிக்கும் எவருக்கும் அந்த நாட்டில் வாழ எந்த சட்டப்பூர்வ உரிமையோ அல்லது அதிகாரமோ இல்லை என்பது எங்கள் கருத்து என்று கூறினார். நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களை ஏற்றிச் செல்லும் அடுத்த விமானத்தை அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் தரையிறக்கும் நடவடிக்கையை எதிர்த்த பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் இது பஞ்சாப் மற்றும் பஞ்சாபியர்களை அவதூறு செய்யும் மத்திய அரசின் சதி என்று விவரித்தார்.
பஞ்சாபில் ஊடகங்களுடன் தொடர்பு கொண்ட முதலமைச்சர் பஞ்சாப் இந்தியாவின் உணவு கிண்ணமாகவும் வாழ்கரமாகவும் இருக்கிறது. அப்படி இருந்தும் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களை ஏற்றிச் செல்லும் விமானத்தை பஞ்சாப் மாநிலத்தில் தரையிறக்கும் நடவடிக்கையை உலகளவில் பஞ்சாபின் நட்பெயரை கெடுக்க இந்திய அரசின் மற்றொரு முயற்சி என்று கூறினார். இந்தியாவில் நூற்றுக்கணக்கான விமான நிலையங்கள் இருக்கும் போதும் இந்த விமானத்தை தரையிறக்க அமிர்தசரஸை தேர்வு செய்ய வெளியுறவு அமைச்சின் நடவடிக்கை குறித்து மான் கேள்வி எழுப்பினார். இந்த பிரச்சனையை வெளியுறவு அமைச்சரிடமும் உள்துறை அமைச்சர்களிடமும் ஏற்கனவே பேசப்பட்டதாகவும், ஆனால் அவர்களிடமிருந்து எந்த நேர்மையான பதிலும் கிடைக்கவில்லை என்றும் முதல்வர் கூறினார். சில நாட்களுக்கு முன்பு ஒரு விமானம் தரையிறங்கியதாகவும், தற்போது மேலும் 2 விமானங்கள் எந்த சரியான நியாயமும் இல்லாமல் தரையிறக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த தரையிறக்கத்திற்கு பஞ்சாப், குறிப்பாக அமிர்தசரஸ் ஏன் தேர்வு செய்யப்பட்டது என்பதை விளக்குவது வெளியுறவு அமைச்சகத்தின் தார்மீக பொறுப்பு என்று பஞ்சாப் மாநில முதலமைச்சர் கூறினார். அமிர்தசரஸிலிருந்து ஒரு விரோதமான அண்டை நாடு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் அமெரிக்காவின் ராணுவ விமானம் இங்கு தரையிறக்கப்படுவது விசித்திரமாக உள்ளது என்று அவர் கூறினார்.